வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ரவுண்ட் நெக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிராஸில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து பெண்டு தைக்கும் போது அழகாக நீட்டாக வரும். அதனால் நல்லா கிராஸாக எடுத்துக்கோங்க. கிராஸாக எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒன்று கிராஸ் இருக்கா, இப்போ இந்த அடுத்தது வந்து இப்படி ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம மடித்து தைக்கும்போது அந்த இடம் வந்து நல்லா திக்காக ஒரே இடத்துல திக்காக இல்லாமல் ரெண்டு அப்படியே மடங்கி வரும்போது ரெண்டு சைடில் வரும். அப்போ கொஞ்சம் நமக்கு நெக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜாயின் பண்ண கிராஸ் பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரைட் சைடில் ரெண்டாக மடித்து ஒரு மிதி அளவுக்கு அந்த கேப் விட்டு அப்படியே நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கரெக்டான அளவு போக மீதி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட போகிறோம். அதனால் கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து நமக்கு ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன், ஸ்லீவு, பட்டி, பட்டன் பட்டி எல்லாமே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். எல்லாமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை வந்து ரைட் சைடில் எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக இருக்குது, நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டன் வந்து நம்ம பீஸ் வச்சு தைச்சதுக்கப்புறம் ரெண்டையும் சரியாக இருக்கான்னு பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பட்டன் பட்டியும் கரெக்டாக இருக்கும். நம்ம கழுத்து பீஸு தைக்கிறதுக்கு முன்னாடி அதோட அளவு சரி பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் அந்த நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கிராஸ் பீஸை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு ரைட் சைடில் ப்ளவுஸ் பீஸோட ரைட் சைடில் கழுத்துக்கு வந்து அப்படியே அந்த கிராஸ் பீஸை வச்சு தையல் போடுறோம். இந்த பெண்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக பெண்டை வந்து திருப்பிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நமக்கு வந்து ஒரே அளவில் தையல் போடணும். ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அந்த கிராஸ் பீஸோடைய அளவு வந்து ஒரே அளவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கான கவுன் வீடியோஸ் கூட இருக்குது. எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட வீடியோ மொத்தம் 5 வீடியோவாக தனித்தனியாக ரொம்ப ஸ்லோவாக நான் போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். பிகினர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸை வந்து ரைட் சைடில் அந்த கிராஸ் பீஸ் வந்து தைச்சிட்டோம். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ராய்ஜ் தெரியாமல் நம்ம மடிச்சு தைக்கணும், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தைச்சதுக்கப்புறமா அந்த கொஞ்சமாக பிசுறு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் கிளாத்து, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே லெவலில் இருந்தால் தான் கழுத்து வந்து நெக் வந்து ரவுண்டு வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பெண்டு வர்ற இடத்துலலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கிராஸ் பீஸை மடித்து அது மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போடுறோம். கிராஸ் பீஸ் மேலே மட்டும்தான் அந்த படிமான தையல் இருக்கணும், ப்ளவுஸ் பீஸில் வரக்கூடாது. கிராஸ் பீஸோட எட்ஜில் படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருக்கோம்ல, ஸ்டார்டிங்லேயும் ஃபினிஷ் பண்ணும்போது அரேஞ்ச் விட்டுருந்தோம். அது அப்படி ஒரு மடக்கி திரும்பவும் அந்த நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சதை உள்ளே மடக்கி அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் அந்த கிராஸ் பீஸோட எட்ஜில் தைக்கணும். நீங்கள் தையல் போடாமல் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து தையல் போடுறேன். தையல் வந்து நம்ம ஒரு மிதி அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவாக தெரியும். நமக்கு ரைட் சைடில் நான் போடுறேன், ஏன்னா அந்த சைஸ் வந்து ஒரே அளவில் இருக்கும். நமக்கு அந்த கிராஸ் பீஸோட உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் நமக்கு தெரியும் போது ஒரே அளவில் தெரியும். அதனால் அந்த 1/4 இன்ச் அந்த மிதி அளவுக்கு ஒரு தையல் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து தையல் போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி பக்கமாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக.
இப்போ நம்ம மீதி அளவுக்கு தைச்சதுக்கப்புறமா திரும்பவுமே அந்த நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டிங்கன்னா அப்படியே 2 தையலாக ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை இப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எப்படி நம்ம நெக் ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில், பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு நெக் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ப்ளவுஸை வந்து எப்படி சைட் ஜாயின் பண்ணுறது, ஏற்ற இறக்கம் இல்லாமல் சைட் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோவும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு எட்ஜ் தையல் இன்னும் நான் போட்டுக்கிறேன். இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனாலும் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.